சிவலிங்கம் விஸ்வ இந்து பரிஷத் தர்மயாத்ரா மாநில அமைப்பாளர் தென் தமிழகம். கோவையிலே இஸ்லாமிய பயங்கரவாத குண்டுவெடிப்பில் காரணமாக 58க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் அதிலே பலியாகி இருக்கின்றார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் உடல் ஊனமுற்றிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் நடந்து 28 ஆண்டுகள் இன்றோடு நிறைவடைகிறது. இந்த இறந்தவர்களின் ஞாபகமாகவும் பயங்கரவாதம், பிரிவினைவாதம் இந்த நாட்டிலே வேறறுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், இது போன்ற ஒரு செயல் மீண்டும் ஒரு முறை இங்கே நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும், அந்த இறந்த ஆத்மாக்களுக்கு ஆத்மா சாந்தி அடைகின்ற வகையிலே 28ஆம் ஆண்டு நினைவஞ்சலியானது இன்னைக்கு பேரூர் படித்துறையிலே திதி கொடுத்து இன்றைக்கு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. இந்த பயங்கரவாத செயலால் நாட்டு முழுக்க, அதாவது இந்த பயங்கரவாத செயல் நடைபெற்றதற்கு காரணமே பாரத நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும், இந்துக்களையும் தேசியவாதிகளையும் தேச தலைவர்களையும் பயப்படுத்த வேண்டும், அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வெடிகுண்டு தாக்குதல். அது எந்த சமயத்தில் என்ன இருந்தால், அத்வானி அவர்கள் முன்னாள் உள்துறை அமைச்சர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வரும்போது 1998 பிப்ரவரி 14 அன்று இதே நாளில் இந்த துயர சம்பவமானது நடைபெற்றது. கிட்டத்தட்ட கோவை மாநகர் முழுக்கவே 18 இடங்களில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றது. இதிலே 58க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் உடல் ஊனமாகி இன்றளவிலும் அவர்கள் வேதனையோடு சுற்றி தின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை கண்டித்து வன்மையாக இந்த சம்பவத்தை விஸ்வ இந்து பரிஷத்தானது கண்டிக்கிறது. இனிமேற்கொண்டு இதுபோன்ற ஒரு துயர சம்பவம் நடைபெறாமல் இருக்க வேண்டும். பொதுமக்கள் எல்லாரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இறந்தவர்களின் நினைவாக தேசபக்தர்கள், இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த இந்த தேசபக்தர்கள் நினைவாக நினைவு தூண் அமைக்க வேண்டும். எத்தனையோ இடங்களில் இன்றைக்கி பெண்டகன் தாக்குதல் நினச்சி, அமெரிக்காவில் தாக்குதல் நினச்சி இன்றைக்கி அந்த இடத்துல அரசாங்கமே நினைவு இடமாக அதை அறிவித்து அந்த இடத்துல அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி அரசாங்கமே அஞ்சலி செலுத்துது. மும்பையில் கூட தாக்குதல் நடத்தப்பட்டது பயங்கரவாதிகளால். அந்த இடத்தில் கூட இன்றைக்கு அரசாங்கமே அந்த நினைவு நாளை அனுசரிக்கிறது, துக்க நாளாக அனுசரிக்கிறது. இந்த இறந்தவர்கள் நினைவாக துக்க தினமாக அரசாங்கமே அதை அனுசரிக்க வேண்டும் என்று கோரிக்கையாக, தீபத்தூண் கண்டிப்பாக அந்த RS அந்த இடத்திலே தீபத்தூண் அமைக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம்.